வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி ஆட்டு வத்தல் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆட்டு வத்தல் வச்சு தான் இன்றைக்கி நான் கிரேவி பண்ண போகிறேன். இந்த மட்டன் வத்தல் வந்து என் ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி வத்தல் நாங்களும் வீட்டில் போடுவோம். நான் எப்படி போடுறேங்கிற வீடியோவை நான் இன்னொரு டைம் உங்களுக்கு நான் சீக்கிரமே போடுறேன். இப்போ இது வந்து நல்லா காஞ்சிருந்துச்சு. நான் காலையில் ஜன்னலில் நல்லா வெயில் அடிச்சிச்சின்னு சொல்லிவிட்டு அதில் கட்டி வச்சுருந்தேன். இப்போ வந்து இந்த வத்தலை இப்போ எல்லாத்தையும் அந்த நூல்லேருந்து எடுத்துகிட்டு நான் பாதியை கிரேவி பண்ணிவிட்டு பாதியை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ அதுக்கு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் எல்லாத்தையும். இது நல்லா காஞ்சிருச்சுங்க. இதில் வந்து மஞ்சள், உப்பு, சீரகத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து காய வச்சுருக்கோம். காய வச்சு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. நான் பாதி வச்சுட்டு பாதியை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். இது எப்படி பண்ணுறதுனா, இதை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. ஒரு கழுவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி நான் ஒரு 1/2 hour அதில் வந்து ஊற்றி மூடி வச்சிட்டேன். அப்போ தான் அந்த மட்டன் வந்து வத்தலானதுனால ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் வெந்நீரில் வந்து சோக் பண்ணி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் நீங்கள் அப்படி ஊற வச்சு வைக்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன காய் சேர்க்கலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம்கிட்ட எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளி 2, வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் தாங்க 1 சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி லீஃப், ஒரு பட்டை, 3 கிராம்பு, கல்பாசி, கொஞ்சம் ஜாதிபத்திரி, 3 ஏலக்காய். ஏலக்காயை வந்து நான் லைட்டாக கல்லில் வச்சு தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா எண்ணெயில் போடும்போது அது பட்டுன்னு வெடிச்சிரும். அதுக்காக லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு. இப்போ குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ தான் எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. இப்போ தாளிக்கிறதெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. அது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டோம். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் ஓரளவு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா ரெண்டும் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அதில் இருக்க ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வெந்நீரில் ஊற வச்சுருக்க அந்த மட்டன் வத்தலை அது கூட ஃபஸ்ட்டு அந்த மட்டனை மட்டும் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ அது கூட இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மட்டன் வத்தல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான மட்டனில் சாப்பிட்ருப்போம். நம்ம வந்து இந்த மாதிரி வத்தல் செஞ்சு கிரேவி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நம்ம காயையும், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து செஞ்சோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ அந்த மட்டனை ஊற வச்சுருந்தோம்ல தண்ணி, அதே தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா அது கூட ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் தேங்காய், கொஞ்சம் கசகசா, சோம்பு வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம சேர்க்க வேண்டாம். முருங்கைக்காயையும் இப்போ சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து குக்கரை மூடி நல்லா ஒரு 10 விசில்கிட்ட வச்சுக்குங்க. ஏன்னா மட்டன் வந்து நார்மலாகவே வேகிறதுக்கு கஷ்டம்தான். இப்போ வந்து அது வத்தலாக இருக்கிறதுனால ரொம்ப ட்ரையாக இருக்கும். நீங்கள் 10 விசில் வச்சுக்கோங்க. கரைஞ்சால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது கரையாது. நீங்கள் 10 விசில் வச்சாலும் அப்படியே தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ குக்கர் விசிலெலாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ முருங்கைக்காயை சேர்த்துக்குங்க. நம்ம 10 விசிலுக்கு முருங்கைக்காயை போட்டோம்னா கரைஞ்சி போயிடும். அதனால தான் நம்ம கறியை மட்டும் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்புறமா முருங்கைக்காயை சேர்த்துக்கணும். உப்பும் இப்போ தான் நம்ம சேர்க்கணும். ஏற்கனவே நம்ம வந்து மட்டன் வத்தலில் உப்பு இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துட வேண்டாம்.
இப்போ நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சு இந்த முருங்கைக்காயை நல்லா வேக வச்சுக்குவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காயை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்தமாரி மட்டன் வத்தல் வந்து எங்கள் மாமனார் ஃபாரினில் இருந்தப்போ எங்கள் மாமியார் செஞ்சு அவங்களுக்கு அடிக்கடி அங்கே கொடுத்து விடுவாங்களாம். அங்கே இருக்கவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒருத்தவங்க 2 பேருக்கு நிறையா மட்டன்லாம் வாங்கி செய்ய முடியாது. இதுனா 2 வத்தல் போட்டு சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சுக்குவாங்களாம். அதை என் மாமனார் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் நாங்கள் அந்த ஞாபகத்துக்காக அடிக்கடி இது செஞ்சு வீட்டில் சாப்பிடுவோம். நீங்களே இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு சீக்கிரமே வீடியோ பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், ஆட்டு வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்து கூட இட்லி, தோசை, இடியப்பம் எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.